ஃப்ரெண்ட்ஸ், ஜீப் கம்பஸ் உடைய மெயின் காம்படிட்டர் அப்படின்னு சொல்ல போனா இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆகியிருக்கிற எம்ஜி ஹெக்டர் ஃபேஸ் லிஃப்ட் கூட சொல்லலாம். ஆனா ஜீப் கம்பஸுக்கும் எம்ஜி ஹெக்டருக்கும் இடையில எந்த அளவு வித்தியாசங்கள் இருக்கு, எது பெட்டரான கார் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ வாங்க இந்த ரீல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பிரைஸ் ஃபேக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டர் 20,96,000க்கு அவைலபிளா இருக்கு. அதே ஜீப் கம்பஸோடைய பிரைஸ் ரேஞ்ச் 17,93,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது பத்தாததுக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப் டு 2 lakh rupees வரைக்கும் ஆஃபர்ஸே போயிட்டு இருக்கு. ஸோ வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைசிங்ல பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. காரணம் அது பெட்ரோல், இது டீசல். என்ஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டருக்கு கிடைக்கிறது பெட்ரோல் என்ஜின் மட்டும் தான். 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின் 141 பிஹெச்பி தான் இந்த பெட்ரோல் என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனா ஜீப் கம்பஸுக்கு பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டர் டர்போ டீசல் என்ஜின் கிடைக்குது. சோ பவர் அதிகம், 172 பிஹெச்பி மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. எம்ஜி ஹெக்டரை பொறுத்தவரை சிவிடி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8.89 கிலோமீட்டர் பர் லிட்டர் அப்படி தான் சிட்டிஸ்ல கிடைக்குது. ஆனால் ஜீப் கம்பஸோடைய ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா இது ZF சோர்ஸ் 9 ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். ஸோ டீசல் அட்வான்டேஜ் இருக்கும்போது சிட்டி கண்டிஷன்ஸ்லேயே 11 வரைக்கும் மைலேஜ் ஈஸியாக கிடைக்கும். ஹைவேஸ்ல பொறுமையாக ஓட்டினீங்கன்னா மைலேஜ் இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷன் ரீதியாக எம்ஜி ஹெக்டருக்கு ரெகுலர் காயில் ஸ்ப்ரிங்ஸ் தான் கிடைக்குது. பட் ஜீப் கம்பஸுக்கு frequency selective damping ஓட independent suspension setup கூடவே டைனமிக் ஸ்டீரிங் டார்க்கும் இருக்கு. இதனால டிரைவிங் பண்றவங்களுக்கு சரியான கம்ஃபர்ட்டும் இருக்கும். அதே சமயம் கார்னரிங் இன்னும் ஸ்மூதா செமையான பாடி கண்ட்ரோலோட இருக்கும். ஓவரால் கண்டிப்பா டிரைவிங் பொறுத்தவரை ஜீப் கம்பஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டருக்கு சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் கொடுக்குறாங்க. அதே ஜீப் கம்பஸுக்கு டியூவல் ஜோன் ஆட்டோ ஏசி இருக்கு. இதனால பேசஞ்சர்ஸோடைய இண்டிவிஜுவல் பர்சனலைஸ்ட் கம்ஃபர்ட் பெட்டரா இருக்கும். அடுத்தபடியாக இன்டீரியர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டருக்கு லெதரட் அப்ஹோல்சரி வித் சாஃப்ட் டச் பிளாஸ்டிக் ஐபி டேஷ்போர்ட்ல கொடுக்குறாங்க. அதே ஜீப் கம்பஸுக்கு ப்ராப்பர் ஜெனுயின் லெதர் சீட்ஸ் மற்றும் சாஃப்ட் டச் டேஷ்போர்ட் அண்ட் ஓவரால் பில்ட் குவாலிட்டி எல்லாமே அடுத்த லெவல்ல இருக்கு. ஸோ இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஜீப் கம்பஸோடைய கேபின் இன்னும் பிரீமியமா அடுத்த லெவல் ஆம்பியன்ஸ்ல இருக்கு. ஃபைனலா பிராண்டோடைய லெகசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டர் ஒரு பிரிட்டிஷ் பிராண்டா இருந்தாலும் அல்டிமேட்லி இது ஒரு சைனீஸ் டிசைன்டு சைனீஸ் டெவலப்டான எஸ்யூவியா தான் இருக்கு. ஆனா ஜீப் பொறுத்தவரை டவுட்டே வேண்டாங்க, ப்ராப்பர் ஜெனுவின் அமெரிக்கன் எஸ்யூவியோட லெகசி இந்த ஜீப் பிராண்டுக்கு இருக்கு. பொதுவாவே ஜீப் பிராண்டோடைய எஸ்யூவிஸ் எல்லாம் டஃபா ரகடா செம கேப்பபிளா இருக்கும். பிராண்டோடைய வேல்யூ மற்றும் ஸ்டேட்டஸ் வேல்யூ பண்றவங்க ஜீப் பிராண்டை அவசியம் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு வண்டிக்கும் இடையில இருக்கிற கம்பேரிசன் பார்த்தோம். எம்ஜி ஹெக்டர் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி மேசிவான ஃபேமிலி எஸ்யூவியா இருக்கு, ஃபீச்சர் பேக்டான எஸ்யூவியா இருக்கு. ஆனால் ஜீப் கம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் எந்தூசியாஸ்டிக்காகவும் இருக்கும். அதே சமயம் டீசலோட அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் ட்ரூ ப்ளூ எஸ்யூவி கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு எந்தூசியாஸ்டிக்கான எஸ்யூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கார்ஸ்ல எந்த கார் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கங்க.